இப்பொழுது இங்கு மேன்மையான பெண் என்ற தலைப்பில் ஒரு நாடகம் நடக்க இருக்கிறது. இதில் 2 கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள் நடக்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். முதல் குடும்பம் வருகிறார்கள் இப்பொழுது. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, இரவெல்லாம் பாதுகாத்தீங்க, உமக்கு கோடி நன்றியப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, இந்த நாள் முழுவதையும் அப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏங்க ஒரே கவலையாக இருக்கிறீங்க பேசணுமா? என்ன பண்ணிட்டுமா, மூத்த பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்காங்க, நமக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்காங்க. இளைய பையனுக்காக தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. எப்படி பொண்ணு கிடைக்கும்னு. கவலையை விடுங்க, நம்ம பையன் வெளிநாட்டில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கான், நல்ல பொண்ணு கிடைக்கும். ஏங்க கவலைப்படுங்க, கவலை விடுங்க, பெண் பார்க்கலாம், கிடைக்கும். சரிங்க, சரி. சாராக்கா எப்படி இருக்கீங்க? சாராக்கா எப்படி இருக்க? பையனுக்கு எதுவும் பொண்ணு பார்க்குறீங்க? 2 பேரும் பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பெண் இருந்தால் பாரும்மா. சரி அக்கா, நான் சொல்லுதேன் உங்களுக்கு. இப்பொழுது 2வது குடும்பம் வருகிறார்கள். சோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தரே உமக்கு நன்றி அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து தருமுடியுமாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்க நம்ம பொண்ணு இருக்கா, பையனை பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்லுறீங்க? நம்ம ஜெபம் பண்ணலாம், நல்ல மாப்பிள்ளை நமக்கு கிடைப்பாம்மா, நீ கவலைப்படாது. சரிம்மா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்டியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பெல்சியா எப்படி நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏதோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்குதுன்னு பேசுன மாதிரி இருக்குது. ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் உங்கள் தரப்பில் பையன் எது இருந்தால் நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள். என்ன? சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு சொல்லுவேன். சரி, அப்புறம் பேசுவோம். சரி. 2 குடும்பங்களின் ஃப்ரெண்ட்ஸ் சந்தித்து பேசிக்கொள்கிறார்கள். மேரி, வாங்க. சுஜாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேரி, நீ எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கோம். நம்ம வீட்ல பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. சுஜாக்கா, எனக்கு தெரிஞ்ச குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கு. பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கா, நல்ல சம்பாத்தியம். உங்க தரப்புல ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க சுஜாக்கா. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, ஆவிக்குரிய குடும்பம். பொண்ணு அவங்க வீட்டில் கேட்டு நான் சொல்கிறேன். சரி அக்கா, அப்போ நீங்கள் பொண்ணு வீட்டில் சொல்லிடுங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணை பார்க்க சரி, நானும் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகே, சரி. பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளை வீட்டாரை குறித்து அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்டியக்கா, வாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னீங்களா? ஆமாம், பார்த்தேன். எனக்கு ஃப்ரெண்டு ஒரு தெரிஞ்ச அவங்க குடும்பத்தில் சொல்லியிருக்கா மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க நாளைக்கு வருவாங்களாம். அப்படியா? நீங்கள் ரெடியாக இருங்க. சரி. ப்ளஸ்ஸி எம்மாங்கப்பா? ஆமாம்மா, நாளைக்கு உன்னைய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஒன்று பையன் வீட்டுக்கு வராங்க உன்னைய பார்க்கறதுக்கு. நீ நல்லா சேலை கட்டி நகையெல்லாம் போட்டு நல்லா ரெடியாகி நல்ல மாதிரி வந்து நின்னுமா. ஏம்மா சிம்பிளாக வரேனம்மா? இல்லைம்மா, அவங்க கொஞ்சம் நல்ல குடும்பம் இதாக இருக்குது, பணக்காரங்க நல்லா வெளிநாட்டில் இருக்குது. அதனால நம்மளும் அதுக்கு தக்கன கொஞ்சம் டாப்பாக வந்து நிற்கணுமா. சரிம்மா, டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே நான் வந்து நிற்கிறேம்மா. நீங்களும் வந்துடுங்க நாளைக்கு. சரி, கண்டிப்பாக வரேன்.
மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க புறப்படும் காட்சி. ஜெயா, ஜெயா, ஐயோ அத்தை கூப்பிட்றாங்களே, திட்ட போகிறாங்க. எங்கே போன? அத்தை கூப்பிட்டீங்களா? எனக்கு தெரியுமே, நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு. எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம கோயிலுக்கு வரதை விட்டுட்டு என்னைக்கு என்னமோ ஒரு சபைக்கு போனாலும் அதிலேருந்து ஜெபம் ஜெபம். இது உருப்பட்ட மாதிரி தான். நேற்றே சொன்னேன் பெண்ணு வீட்டுக்கு போகணுன்னு. இன்னும் கிளம்பாத இருக்கீங்க. கிளம்பிட்டு ஏங்க மசன்னு பேப்பரை பிடிச்சிக்கிட்டு எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நேற்றே சொன்னோம்ல பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு. இல்லைம்மா ரெடி ஆகிடுச்சு. விரச வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்புங்க. ரெடியாக இருக்கிறேன். எங்க கிளம்பிட்டீங்களா? அத்தை கூப்பிட்றாங்க, வாங்க போகலாம். அங்கே போகிறோம்ல நான் தான் பேசுவேன். நீங்கள் யாரும் வாயை திறக்கக்கூடாது. நான் மற்றவன் தான் பேசுவேன். சரிம்மா, சரி சரி. வாங்க, வண்டி வந்துட்டு மாப்பிள்ளாடுங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. சவுண்டு ரொம்ப மாயிட்டே கொடுத்துடலான்னு. இன்னொன்று வேணும். இந்தாங்க. ஏம்மா பொண்ணை வர சொல்லுங்கம்மா. பெல்சி வா, மாப்பிள்ளாட்டுக்கார வந்துட்டாங்க. இல்லை இப்போ வேண்டாம். பெண்ணு நல்லா அழகா இருக்கால. ஆமாம்மா, சூப்பராக இருக்கா. சரக்கா அங்கே பார்த்தீங்களா, 2 பேரும் இப்போ நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. பேசிட்டு 2 பேரையும் ஒன்றா பேச யாரை விட்டுருவோன்னு வச்சிட மட்டும் பெரிய வெடியா. சரியா, சரி சரி. கிரிங் கிரிங். ஏம்மா பொண்ணை பிடிச்சிருக்கு. இருந்தாலும் என் பையனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஹலோ தம்பி, பெண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணை பார்த்தோம், நல்ல அழகாக இருக்கா. சரியா, சரி. பையனை கேட்டாச்சுமா. பையன் ஏன் பையன் இல்லை, நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான் பார்த்துக்கங்க. சரி. என்ன எதிர்பார்த்தீங்க? அப்படி என்ன புதுசாக எதிர்பார்த்துற போகிறோம்மா? ஒரு 50 பவுனு நகை போடுங்க, ஒரு 50,000 ரொக்கம் கொடுங்க. அப்படியே இந்த ஒரு தட்டில் வெத்தலை, ஒரு தட்டில் பாக்கு, ஒரு கிண்ணத்தில் சந்தனம். இப்போ புது மாடலில் வண்டி வந்திருக்குல்ல, அது ஒரு வண்டி, உங்கள் மகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. சரிம்மா. உங்கள் மக வேறு குத்து விளக்கு ஒன்று சொல்லிடு. சரி, உங்கள் விருப்பப்படியே நாங்கள் செய்கிறோம். சரி சரி, வரோம். நாங்கள் போயிட்டு சோசியக்காரரை பார்த்துட்டு சோசியம் பார்த்து நாள் குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்லுவேண்ணே. சரிம்மா, சரி, போயிட்டு வாங்க.
ஆமாம். என்னம்மா இவ்வளோ கேட்காங்க, இவங்க என்ன ரட்சிக்கப்பட்ட குடும்பமா? இவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறன்றாங்க, இவ்வளோ பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்களே. என்னம்மா செய்ய, நம்ம பொட்டை பிள்ளைய வச்சுருக்கோம், என்னையா செய்ய, நம்ம பொண்ணை வச்சுருக்கோம், அதனால அவங்க கேட்கறத கொடுப்போம். பையன் வெளிநாட்டில் இருக்காங்க, நல்ல கை நிறைய சம்பளங்காங்க, கொடுப்போம். ஆமாக்கா, நீங்கள் கேட்காங்கன்ட்டு நீங்களும் சரி சரின்ட்டாங்க, எப்படி உங்களால் முடியும்? ஆமாம் ஆண்டி, ரொம்ப கேட்குறாங்க. அம்மா ஏம்மா எவ்வளோ கேட்குறாங்க, நம்ம தகுதிக்கு மிஞ்சி கேட்குறாங்கம்மா. இவங்கள பார்த்தா ஆவிக்குரிய குடும்பம் மாதிரிலாம் தெரியலம்மா. இந்த குடும்பம் நமக்கு வேண்டாம்மா. சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ நாங்கள் இப்போ எப்படினாலும் உன்னை பார்த்து கொடுக்கணும்ல. சரி பெல்சி, நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் கிரியை செய்வார். சரி ஆண்டி, கவலைப்படாத. சரி, இருக்கவும் எந்திரிக்கவும் பெரிய வாழ்க்கை. பெரிய மகன் மற்றும் மருமகள் பேசிக்கொள்ளும் காட்சி. எங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்தது வந்ததுலேருந்தே மனசு சரியில்லைங்க. ஏம்மா என்னாச்சு? பொண்ணு பார்க்க போயிருந்தப்போ உங்கள் ஆஃபீஸில் ஃபோன் வந்துன்னு நீங்கள் கிளம்பி போனீங்கல்ல. ஆமாம். அப்புறமா தான் அத்தை வரதட்சணையாக தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியங்களா 50 பவன் நகை, 50,000 ரொக்கம், வண்டி, குத்து விளக்கு, இப்படி எல்லாம் பாரம்பரியமாக கேட்டாங்க. அத்தை அப்படி பேசும்போதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்படியா? சரி, அம்மாட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். சரி. இசப்பா, என் தம்பியோட திருமண காரியத்தை உங்கள் கரங்களில் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு சித்தம் இல்லாத எந்த காரியமும் அப்பா திருமணத்தில் நடக்க வேண்டாம். உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் முன்னே நின்று அப்பா திருமண காரியத்தை நடத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாப்பிள்ளையின் தாயார் திருமண நாள் குறிக்க கிளம்பும் போது நடக்கும் நிகழ்வுகள். ஜெயா, 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 எனக்கு தெரியுமே எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்னு. நான் போய் இந்த சோசியக்காரை பார்த்துட்டு நாள் குறிச்சிக்கிட்டு வரேன் நான். அத்தை நில்லுங்க அத்தை, போகாதீங்க அத்தை. ஜோசியக்காரரை பார்க்குறது, நாள் குறிக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை. அதனால் ஜோசியக்காரரையெல்லாம் பார்க்க போக வேண்டாம் அத்தை. எல்லா நாளும் ஏசப்பா நல்ல நாளாக தான் படைச்சிருக்காங்க அத்தை. நீ சும்மா இரு. உன் கல்யாணத்துலேயும் இப்படி தான் பண்ணினேன், அது போல் யோசவா கல்யாணத்துலேயும் இப்படி தான் நடத்துவேன் நான். நீ பெசாத இரு, நான் பார்த்துக்கிறேன் நான். இவன் நல்லா தானே இருந்த, ஒரு வடியே வருது, எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வருது, இருட்டிக்கிட்டு வருது, நடக்க முடியலையே, வாந்தி வரல இருக்குது. இம்மா ஒரு வடியே வருது. சரி, இதில் இருந்துட்டு போகிறேன் செத்த நான். ஒரு வடியே வருது, வாந்தி வந்துக்கிட்டு இருக்குது. சாராக்கா, சாராக்கா, ஐயோ சாராக்கா, உங்களுக்கு என்னாச்சு சாராக்கா? ஜெயா, ஜெயா, உங்க அத்தைக்கு ஏதாச்சும் சீக்கிரமா வா ஜெயா. அத்தை அத்தை உங்களுக்கு என்னாச்சு அத்தை? அத்தை ஜெயா, என்னாச்சு? கொண்டு வா ஜெயா. தண்ணி கொடுங்க. அத்தை தண்ணி குடிங்க அத்தை. ஜெயா, உங்க அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, வா. கொஞ்சம் பொறுங்க, ப்ரேயர் பண்ணுவோம், ஏசப்பா சுகம் கொடுப்பாங்க. சீக்கிரமா ப்ரேயர் பண்ணி ஏதாவது ஆயிரம் போகுது. சரிங்க அக்கா, ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா, அத்தைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்கும், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், குறை குற்றங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அத்தை எப்படி இருக்கு அத்தை இப்போ? ஏசப்பா தான் உங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்தாங்க அத்தை. சாராக்கா, சாராக்கா, உங்க மருமோ ஜெபிச்சதுனால தான் நீங்க குணமாயிட்டீங்க. டேவிட்டே, டேவிட்டே, உங்க மனைவிக்கு கொஞ்சம் ஏதாவது ஆயிருக்கும், உங்க மருமக ஜெபிச்சதுனால குணமாயிட்டாங்க. ஆமாம்மா, எனக்கு தெரியும். என் மருமகன் நல்லா ஜெபிப்பான், நல்லா ஜெபிப்பான். அதுக்காக தான் என் குடும்பம் இது வரைக்கும் நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவன் நல்லா ஜெபிக்கிற மருமகன். ஏம்மா ஜெயா, எங்களை மன்னிச்சிருமா. நீ போகிற சபைக்கே நாங்களும் வரோம், நீ சொல்லுததே நாங்களும் கேட்கம்மா. ஏங்க, நம்ம மர்மோ சொல்லுததே நம்ம கேட்போம், அவள் போகிற சபைக்கே நம்மளும் போவோங்க. சரிம்மா, சரிம்மா. அத்தை இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நம்ம பொண்ணு வீட்டில் போய் பேசிக்கலாம். சரிம்மா. மனம் திரும்பிய மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கேட்டார். என்ன கேட்க போகணும்னு தெரியலையே, அவங்க வந்து பேச போகிறாங்கன்னு தெரியல. வருவாங்க, பார்ப்போம், நம்பிக்கை வந்துட்டாங்க.
சோத்திரம் சோத்திரம். அப்படியே இப்படி வாங்க, இப்படிங்களா? என்னம்மா நல்லா பலமாக இருக்க. சோத்திரமெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கம்மா. என்ன கேட்க போகிறாங்களோ தெரியலையே. என்ன எதிர்பார்க்க போகிறாங்க தெரியலையே. சரி. நாங்கள் கல்யாண விஷயமா மேற்கொண்டு பேச வந்திருக்கோம். நேற்றுக்கு வரணும்னு இருந்தோம். அத்தைக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஏசப்பா தான் சுகம் கொடுத்து இன்னைக்கு அத்தையை கொண்டு வந்திருக்காங்க. மேற்கொண்டு அத்தை பேசுவாங்க. சரிம்மா. சமந்தி அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் பொண்ணும் பொருளும் வேலை ஒசந்ததுன்னு நினச்சிட்டேன். பணமும் காசும் தான் ஒசந்ததுன்னு நினச்சம்மா. புது மாடல் வண்டி தான் ஒசந்ததுன்னு நினச்சிட்டம்மா. ஆனால் செபிக்கிற பிள்ளை தான் ஒசந்ததுன்னு தெரியாத போச்சுமா. நீங்கள் மன்னிச்சிருங்கம்மா. உங்கள் மகளை எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகளாக கொடுக்காம ஒரு ஜெபிக்கிற மகளாக கொடுங்கம்மா. அது போதும் எங்களுக்கு. பெல்சி, நம்ம ஜெபித்த ஜெபம் வீண் போகல. ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டார். ஆமாம் ஆண்டி, நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுட்டு. அம்மா பார்த்தீங்களா, நாங்கள் ஜெபிச்சோம், எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுட்டோம்மா. ஆமாம்மா, நானும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நானும் சரின்னு சொன்னம்மா. என்னையும் ஆண்டவர் ஒரு விஷயம் மன்னிக்கட்டும். அவ்வளோதானே. இப்பொழுது இங்கு 2 கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள் நடந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவ குடும்பம் என்று அழைக்கப்பட்டாலும் இன்னும் நம் பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விலகாமலும் உலக காரியத்தை செய்கிறவர்களாகவும் இருக்கிறோம். சில கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆவிக்குரியவர்களாகவும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தாலும் கூட சூழ்நிலை காரணமாக தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 15:6 ஏசப்பா இப்படியா சொல்லியிருக்கிறாங்க, நாம் உலக பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் கொலோசையர் 2:8 மனிதர்களுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் நாம் பின்பற்றக்கூடாது கற்றுக்கொள்ளக்கூடாது என்றும், அதே கொலோசையர் 2:20 நாம் கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மறித்திருக்கிறபடினால் அவைகளை விட்டு விலக வேண்டும் என்றும் பவுலடியார் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.